வணக்கம். மீடியா செய்திகளுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நியூஸ் வாசிப்பது உங்கள் அருண் மற்றும் அருள். தற்போது தலைப்புச் செய்திகளை காணலாம். எதிர்பாராத விதமாக லாரியில் இருந்து கலந்து சென்ற காதல் ஜோடி டயர் கலன்றியதால் மற்ற ஓட்டுநர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவம் நெடுஞ்சாலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இக்காட்சிகளோ சிசிடிவியில் பதிவாகி தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பட்டாசு பாலு என்ற பெயருக்கு துணை போனவர் அசால்ட்டாக நொடிக்கு பட்டாசு விடுவது பொதுமக்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாசு பாலு என்ற பெயரை இவருக்கு வைக்கலாம் என பொதுமக்களுக்கிடையே பேசப்படுவதாக தகவல். ஆற்றில் கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்கள் ரன்னை மூழ்கி உள்நீச்சல் மூலம் எடுத்தது நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் ஆற்றில் கிரிக்கெட் விளையாடவில்லை, பெய்த மழையில் ரோடு ஆறாக மாறியது சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ரீல்ஸ் வீடியோவிற்கு எருமையை ஓபன் செய்தது வியூவர்ஸ்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இக்காட்சி இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. கமெண்ட் செக்ஷனில் வியூவர்ஸ் கழுவி ஊற்றுவது குறிப்பிடத்தக்கது. ஹோலியை ஜாலியாக கொண்டாடிவிட்டு முகத்தை கழுவும் போது சாயம் போகாததால் சாயம் பூசியவர்கள் மற்றும் பூசிக்கொண்டவர்களுக்கிடையே அதிர்ச்சியை அளித்துள்ளது. மேலும் ஒரு வாரம் ஊரில் ஏலியன் போல் சுற்றியது பொதுமக்களுக்கிடையே நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிவடைந்தன. இனி விரிவான செய்திகளை காணலாம். லாரியிலிருந்து கலந்து சென்ற காதல் ஜோடி டயர்கள் டிரைவருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல நாள் கழித்து விடுதலை என சந்தோஷம். இதை பற்றி முழு விவரங்களை உயிருக்கு போராடி கொண்டு நெடுஞ்சாலையில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போதைய விவரங்களை சொல்லுங்க அருள். என்ன காதல் மறந்துச்சோ டயர் கூட டபுளா சுத்துது, நம்ம பாத்தீங்கன்னா சிங்கிளா சுத்தினுக்கிறோம் அருள். சரி, இதெல்லாம் தேவையில்ல. கம்பெனி சீக்கிரட்லாம் வெளியே சொல்லி நிக்காத. உயிருக்கு போராடினிக்கிற ஒழுங்கா என்ன நியூஸோ அதை மட்டும் சொல்லிட்டு வா. என்ன இருந்தாலும் மனசு வலிக்குது இல்லப்பா. டேய், நீ இப்ப அப்டேட்டா சொல்றியா இல்ல நானே இப்போ ஒரு லாரியை ரெடி பண்ணட்டுமா? வெள்ளம் கக்கப்பட்ட தருணம். சோ அருள், என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா லாரியில இருந்து கலந்த 2 டயர் பாத்தீங்கன்னா ரோட்ல, அதாவது நெடுஞ்சாலையில காதலர்கள் மாதிரி உரசினே போயின்னு இருக்குது. காதலர்கள் மாறி இல்ல, இந்த டயர் பாத்தீங்கன்னா எந்த லாரியோடது அப்படின்னு தெரியல. பார்த்த டிரைவருங்க எல்லாருமே ஷாக்கு. சோ இது எல்லாமும் ஒரு பக்கம் இருந்தாலும் அது என்ன கம்பெனி டயர்னு தெரியல. ஏன்னா ரெண்டும் நெருப்பு வர்ற அளவுக்கு உரசினே போறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது. அதனாலதான் உரசினே போறதா உனக்கு பிரச்சனையா இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா அந்த 2 டயர்களும் டோல்கேட்ல மாட்டிக்கிறதாவும் தகவல் வந்திருக்குது. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம் அருண். பட்டாசு பாலு என்ற பெயருக்கு தகுந்தாற்போல் பட்டாசை விட்டது பொதுமக்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவர் பெயர் பட்டாசு பாலுவாக இருக்குமா என மக்கள் சந்தேகம். இதை பற்றி முழு விவரங்களை சம்பவத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு விசேஷம். பட்டாசுன்னா பாலுதான், பாலுவா கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஊர் தலைவர் ஒருத்தரே பட்டாசு வெடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்க கூடாது, சும்மா தான் சொன்னேன். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த 1.25 ரூபாய் காமெடிக்கு யாரும் சிரிக்கிறாரு, நீங்க ஸ்ட்ரெயிட்டா நியூஸ் வந்துருங்க அருள். மக்கள் அதிர்ச்சி ஆகிற மாதிரி பட்டாசு வச்சுக்கிறாரு ஊருக்கார ஒருத்தர். என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ சாமி ஊர்வலம் போல. இது எல்லாமும் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட பார்வை பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிற ஒரு பக்கம் தான் இருக்குது. அவ்வளவு பேரை அவரை கவர் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். மக்களுக்கிடையே இருந்து அன்பா பட்டாசு பாலு அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, தொடர்ந்து இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம் அருள். எருமையை வைத்து ரீல்ஸ் செய்தது தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இதை பற்றி முழு விவரங்களை இன்னொரு எருமையிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்ன பார்த்தா எருமை மாதிரி தெரியுதா உனக்கு? என்னால நியூஸ் சொல்ல முடியாது, நீ வேற யாராச்சும் வச்சு பாத்து. சரி, ஓகே. எப்ப எடிட்டர் உங்க தம்பி ஒருத்தன் சும்மா இருக்கான்னு சொன்னால கூட்டணுவா. நம்ம ஸ்டூடியோலயே ரிப்போர்ட்டிங் ஒர்க் இருக்குது. சும்மா சொல்லணும்டா, வேலைக்கு போல வச்சிடாதடா. அப்படின்னா சரி புரியுது. சொல்றது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எருமையை வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறாரு அந்த ஆளு. இதை பார்த்த வியூவர்ஸ் அதிர்ச்சியை ஏற்படுத்தினுக்குது. அது மட்டும் இல்லாம மேலும் கமெண்ட்ஸ்ல கழிவு ஊத்தின சம்பவமும் சோக நிலையில ஆழ்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, ரொம்ப சோகப்படாதீங்க. தொடர்ந்து இணைப்பில் இறங்க அருள். ஆற்றில் கிரிக்கெட் விளையாடியதும் மேலும் ரன்னை உள்நீச்சல் மூலம் எடுத்ததும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. அருள், எனக்கு இப்ப நியூஸ் வர்ற அளவுக்கு டைம் இல்லை. இப்ப என்னுடைய டர்ன் பேட்டிங். சோ இப்ப என்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்குறேன். நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க எதா இருந்தாலும். டே இருறா, இது ஒரு 2 நிமிஷம் ஆகுது. என்னன்னு சொல்லிட்டு போயிடுறா. கம்பெனி போட்ட 2.25 ரூபாயும் காலிக்கிட்டோம் போலயே. அவ்வளோதான்,
சொல்லி முடிஞ்சு என் வேலைக்கு உழ வச்சுட்டு போயிட்டான். ஏய் குர்ரா, சொல்லுங்க அருண். டேய் கிரிக்கெட் விளையாட போறோம், நீ போலியா? அது ஒண்ணும் இல்லப்பா, நான் அடிக்கிறாருக்குள்ள பின்னாடி இருக்குது பாத்தியா, அந்த 3 பேட்ல ஒரு பேட் வந்து அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்க டீம்மேட் எல்லாம் வெளியே போய் உக்காடுறான்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து வெளியே வந்துட்டேன். அட திருந்தாததே, அவுட் ஆயினுங்கிறடா நாயே. சரி விடு. ஸோ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மழை பெஞ்சு ரோட்ல வந்து தண்ணி நின்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்து வந்துருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரோட்ல வண்டி வந்து போயின்னு வந்துனே இருக்குது அப்படின்னும் ஆத்துல வந்து விளையாடுறதாவும் வந்து சொல்றாங்க அவங்க. ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தண்ணியிலே ஒருத்தர் வந்து மூழ்கி அடிச்சுன்னு போயிட்டாங்க அப்படின்னும் அந்த பிளேயரும் காப்பாத்துங்க ப்ரோ அப்படின்னு சொன்னதுக்கு அவன் பிளேயர் இல்ல ப்ரோ, ஆடியன்ஸ் போனா போட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்விம் பண்ணி 100 ரன் எடுத்துக்கிறாங்களாம். அதனால இன்னொரு டீம் ஸ்விம் பண்ணி நம்ம குறைஞ்சது ஒரு 10 ரன் எடுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அவ்வளோ வந்து நீச்சல் தெரியாதா, அதனால. சரி போதும், கம்பெனி கொடுத்த காசு சொல்லணும், 50 காசு தான் இருக்குது, அதுக்குள்ள அதை முடிக்க பாரு. ஜாலியாக ஹோலி கொண்டாடிய அவர்கள் முகத்தை கழுவும் போது சாயம் போகாததால் அதிர்ச்சி. இதை பற்றி முழு விவரங்களை சம்பவத்தில் இருக்கும் நம்ம செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை வந்து சொல்லுங்க. அருள், என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜாலியா ஹோலி விளையாட்டு லாஸ்டா வந்து மூஞ்சி கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. மூஞ்சி கழுவும் போது முகத்துல இருக்கிற சாயம் வந்து போகிறதுனால எல்லாருக்கும் வந்து ஷாக்கு. ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஏலியன் மாதிரி வந்து ஊர்ல சுத்தி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வந்திருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா ஏலியன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க கல் எடுத்துன்னு துரத்தி அதாவும் வந்து தகவல் வந்து வந்திருக்குது. உங்களுக்கு இருந்த 50 காசுக்கு இந்த நியூஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படானுக்கிற சரி, மூட்டை எல்லாம் கட்டின்னு சீக்கிரமா வந்து ஸ்டூடியோக்கு வந்துருங்க அருள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை அணுகவும்.